இப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் செத்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு வருஷம் ஆச்சு. ராஜீவ்காந்தி செத்து 91 சாகுறான். 98 எம்டிஏன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. 2022 எம்டிஏ ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒன்றுமே கண்டுபிடிக்கல. இன்னும் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக. அந்தந்த டைமில் என்னென்னலாம் அந்த கேஸில் சம்மந்தப்பட்டுருக்காங்கிறதெல்லாம் விஷயம்லாம் வெளியே வருது. யாரையுமே ஒன்றும் பண்ணல. இப்போ சைலண்டாக க்ளோஸ் பண்ணி முடிச்சு. யார் முன்னாள் பிரதமர் கேஸே ரொம்ப ஸ்லோவாக முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? டைம் ஃபேக்டர் மெயினாக இருக்கணும். சார், ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கிட்ட முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பையனோட சொந்தக்காரரான நாகராஜ் அப்படின்றவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் தனக்கு கொடுமை நடந்தது அந்த பொண்ணு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் கடைசியாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ அந்த பையன் கூட தான் வாழ்ந்தாகணும், அப்படி வாழலைன்னா உன் பேர் கெட்டுரும், உன் பேர் மட்டும் கெடாமல் உங்கள் அப்பா அம்மாவோட மானம் போயிடும், இது எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம்னு சொல்லி அந்த பொண்ணோட மூளையை குழப்பியிருக்காரு. இந்த விஷயங்களை பற்றி தான் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நாகராஜை விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவருக்கு யாரை வேணாலும் விசாரிக்கலாமா? போலீஸ் யாரை வேணாலும் விசாரிக்கலாம். இப்போ இந்த வெளியே வந்துருச்சு இல்லை, வெளியே வரலன்னா அவங்களா பிடிச்சி கண்டுபிடிச்சாலும் விசாரிக்கலாம். இப்போ வெளியே தான் நாகராஜை போட்டு விசாரிக்கலாம். திருப்பூணத்தில் விசாரிச்சா மாதிரி விசாரிக்கலாம். சார், ஒருத்தர் பொதுவாக இந்த மாதிரி இறந்தாங்கன்னா அதை எப்படி சார் விசாரிப்பாங்க? இல்லை, சந்தேகம் இருக்காமா, கொலைக்கேஸாக இருக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்காங்க, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி இந்த சூசைட் கேஸ் எல்லாம் மொமெண்டரி டிசிஷன் எடுக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறது பெரிய லென்த்தியாக அவர் எல்லாம் அந்த பொண்ணு 20 நாள் குடும்பப்படுத்திருக்காங்க. நாகராஜன் பஞ்சாயத்து பண்ணார், அந்த அம்மா அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாட்ட பேசி அப்பாட்ட பேசி நிறைய இருக்குது. இதில் விசாரிக்கிறது நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறது தான் நிறையா சூசைட் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னோடய அனுபவத்தில் அதை தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு சாண்டாப்பட்டல் எஸ்ஐயாக இருக்கும்போது இந்த வாய்ஸ்மேன் கம்யூனிட்டி அவங்க ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை, ஒரு குடும்பத்துக்கு ஒரு அம்மா புருஷன் பொண்டாட்டி ஒரு 2 குழந்தைங்க. அவங்களுக்கு கோயிலில் போய் மொட்டை அடிக்கணும். புருஷங்காரனுடைய அம்மாவை இந்த புருஷங்காரனுக்கும் அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு எதாவது ஆகாது போல இருக்குது. அதாவது பெற்ற அம்மாவே அவனுக்கு பிடிக்கல. அம்மாவை ஒரு வேளை மருமகிட்ட சண்டை போடுவான்னு என்ன காரணம்லாம் தெரியாது. அவன் இந்த குழந்தை மொட்டை அடிக்க போகிறான், அம்மாவை கூப்பிடு இந்த பொண்ணு மாமியாரை கூப்பிட சொல்லுது இந்த பொண்ணு.